வேலூர் குடியாத்தம் பகுதியில் பள்ளி பேருந்துகளின் சக்கரங்களில் சிக்கி பள்ளி சிறுமிகள் பலர் உயிரிழந்துள்ளனர். இது சமீப காலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மேலும் இது எப்படி நடந்தது என்பதன் முழு தகவலை தற்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்திலே அதிக பள்ளி கல்லூரிகள் நிறைந்த ஊர் குடியாத்தம். பல்வேறு குக்கிராமங்கள் மற்றும் மலை கிராமங்களில் இருந்து கல்வி கற்க தனியார் பள்ளி பேருந்துகள் மூலம் கிராமங்களில் இருந்து நகர்பகுதிக்கு சென்று கல்வி கற்று வருகின்றனர். இதற்கிடையே பள்ளி பேருந்தில் வீட்டிற்கு சென்று இறங்கும் பொழுது பள்ளி சிறுமி தவறி விழுந்து பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இச்சம்பவம் நடைபெற்ற சில நாட்களுக்கு முன்பு குடியாத்தம் செட்டிக்குப்பம் கிராமத்தில் பள்ளி பேருந்தின் முன் சக்கரத்தில் சிக்கி சிறுமி உயிரிழப்பு என தொடர்ந்து நடைபெற்ற சம்பவங்களால் பெற்றோர்களிடையே பெரும் அச்சத்தையும் பீதியும் ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே பள்ளி கல்லூரி பேருந்துகளில் வயதான ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை பணியில் அமர்த்தக்கூடாது. குழந்தைகளை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து செல்லும் போதோ அல்லது வீட்டிலிருந்து பள்ளிக்கு அழைத்து செல்லும் போதோ அதிக கவனத்துடன் அழைத்து செல்ல வேண்டும் என்றும், பெற்றோர்கள் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு பள்ளி பேருந்தில் வரும் குழந்தைகளை அதிக கவனத்துடன் அழைத்து செல்ல வேண்டும். அவ்வப்பொழுது பள்ளி பேருந்துகளை மோட்டார் வாகனத்துறை, போக்குவரத்து துறை மற்றும் வருவாய்த்துறையோ ஆய்வு மற்றும் சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மேலும் இந்த கவனக்குறைவால் பள்ளி குழந்தைகள் அவர்களின் எதிர்காலமே கேள்விக்குறி ஆகிவிடக்கூடாது. பள்ளி குழந்தைகளை கல்வி கற்க அனுப்பி வைத்துவிட்டு பள்ளி முடிந்து மீண்டும் வீட்டிற்கு தனது குழந்தைகள் வருவார்களோ என ஏக்கத்துடனும் ஆவலுடனும் எதிர்நோக்கும் வேளைகள் பயணம் செய்த பள்ளியின் பேருந்து சக்கரத்திலே சிக்கி வீட்டின் அருகிலே இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு ஏற்படும் வேதனையை வார்த்தைகளால் சொல்ல இயலாது. இது போன்ற உயிரிழப்புகள் வரும் காலங்களில் நடைபெறாமல் தடுக்க வேண்டியது யாருடைய கடமை? இதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற உங்களோட கருத்தை பதிவிடுங்க. வழக்கறிஞர் பூபதி. சமீப காலங்களில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் பள்ளி பேருந்துகளில் மாட்டிக்கொண்டு அடிபடுவதும் தன்னுடைய இன்னுயிரை இழப்பதும் போன்ற செய்திகள் நிறைய வருகிறது. அதை பார்க்கையில் படிக்கையில் மனதிற்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. கல்வி கற்பதற்காக ஆர்வத்தோடு பள்ளிக்கு செல்லுகிற குழந்தைகள் இது போன்ற விபத்துகளில் சிக்கிக்கொள்வது என்பது உண்மையிலேயே மனதை உலுக்குவதாக இருக்கிறது. எனக்கு தெரிந்த வரையில் இந்த பள்ளி பேருந்துகளை இயக்குகிற ஓட்டுநர்கள் சற்று அனுபவம் வாய்ந்த நிதானமான குழந்தைகளின் மனநிலையை அறிந்து பேருந்துகளை இயக்குகிற ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஆகியோரை நியமிப்பது ஒவ்வொரு பள்ளிகளின் கட்டாய கடமையாக நான் கருதுகிறேன். அதே போல பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு நிதானமாக பேருந்தில் செல்லவும் நிதானமாக சாலையை கடக்கவும் பழக்க வேண்டும் என்று நான் அன்போடு கூறுகிறேன். மேலும் உரிய நேரத்தில் சற்று முன்னதாக அவசரமாக பள்ளிக்கு கிளம்பாமல் சற்று முன்பாக பள்ளிக்கு கிளம்பி பேருந்திலே மிக நிதானமாக ஏறி இறங்குகிற பழக்க வழக்கங்களை எல்லாம் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடி நீங்கி பிறத்தல் அரிது என்பார்கள். ஆகையால் இந்த நல்ல மானிட பிறவியை நல்ல ஆரோக்கியமாக நல்ல கல்வி அறிவு பெற்று ஒரு அமைதியான வாழ்க்கையை தொடர வேண்டிய பச்சிளம் குழந்தைகள் இது போன்ற விபத்துகளில் சிக்காமல் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெற்றோர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.